யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை. உதய கம்மன் பிளவிடம் கதறிய பிள்ளையான். மகிந்த போலே தன்னை காட்டிக்கொண்ட அனுரவின் அமைச்சர் ஸ்ரீதரன் கொடுத்த பதிலடி. விடுதலை புலிகளின் தலைவரை விமர்சித்த கருணா போராளிகளின் வளர்ச்சி விருப்பமில்லை என்று குற்றச்சாட்டு. நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களின் நீதிமன்ற தீர்ப்பு, விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல். அதிகரித்துள்ள வெப்பம், உயிர் பறிபோகும் அபாயம், வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை. கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத்தை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் தன்னை சந்தித்த அவரது சட்டத்தரணி உதய கம்மன் பிளவிடம் தான் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் இலங்கை ஆட்சியாளர்கள் தன்னை நன்றாக பயன்படுத்திவிட்டு இப்போது கைவிட்டு விட்டார்கள் என்று கவலையுடன் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளின் போது தான் யார் மீதும் பழியை சுமத்தவில்லை அல்லது காட்டிக் கொடுப்புகளை செய்யவில்லை என்றும் அப்படி செய்வதாக சொல்லி கூறி பலர் கைது செய்யப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் வந்த செய்திகள் தவறானவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் முன்னிலையில் நேற்று 30 நிமிடங்கள் பிள்ளையானோடு உரையாடிய போதே உதய கம்மன் பிளவிடம் பிள்ளையான் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் குறித்தும் இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கம்மன் பிளவுக்கு விளக்கமளித்த பிள்ளையான் அரசு சாட்சியாளராக மாறி ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்குமாறு தமக்கு அழுத்தங்கள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். கடத்தல் விவகாரம் தொடர்பில் தாம் கைது செய்யப்பட்ட போதிலும் இப்போது ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தை தன்னுடன் கோர்ப்பதற்கு விசாரணையாளர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உதய கம்மன் பிளவிடம் தெரிவித்திருக்கிறார். ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்ட போதும் அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என கூறும் பிள்ளையான் இந்த சம்பவம் தொடர்பில் தான் சிலரை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் இதனால் சிலர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் வெளிவந்துள்ள தகவல்களை முற்றுமுழுதாக நிராகரித்துள்ளார். அரசாங்கத்தின் விசாரணைகள் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்படுவதாகவும் போர்க்காலத்தில் தன்னை நன்கு பயன்படுத்திய இதே தரப்பினர் தற்போது அரசியல் காரணங்களுக்காக தன்னை பழிவாங்குவதாகவும் இது தொடர்பில் ஜனநாயகத்தை விரும்பும் தரப்பினர் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் மக்களின் அடிப்படை அரசியல் உரிமைகளை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாது. மகிந்த போல அனைத்து மக்களும் ஒன்றாக வாழலாம் என விஜித ஹேரத் கூறுவது சாத்தியமற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் கரச்சி பிரதேச சபையின் கல்மடு நகர வேட்பாளரை ஆதரித்து கல்மடு கிராமத்தில் நேற்று முன்தினம் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். குருந்தூர் மலையில் எந்த ஒரு கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனினும் தீர்ப்பை மீறி பௌத்த விகாரை கட்டப்பட்டது. ஏன் அதனை இந்த அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியவில்லை? தமிழர்களின் காணிகள் வலுக்கட்டாயமாக பிடிப்பது, தமிழர்களை இரண்டாம் குடிமக்களாக அகற்றுவது நியாயமற்றது என அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய தலைவர் பிரபாகரன் தமது போராளிகள் யாரும் வளர்வதை விரும்ப மாட்டார் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் 2002ஆம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருந்தது. நோர்வேயின் மத்தியஸ்தத்தின் கீழ் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இந்த காலப்பகுதியிலே முன்னாள் தளபதிகளான கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோர் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்திருந்தனர். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோர் பிரிந்தமையானது அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் சூழ்ச்சி காரணமாக இடம்பெற்ற ஒரு செயற்பாடு என பல்வேறு தரப்பினரும் பேச ஆரம்பித்திருந்தனர். சூழ்ச்சி என்று கூறுவதையே உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது முற்றுமுழுதாக தவறான விடயம். உண்மையிலேயே எங்களுடைய தளபதிகளும் போராளிகளும் நீண்ட காலமாக வெறுப்படைந்திருந்தார்கள். வடக்கை பொறுத்தவரையில் தலைவருக்கு நெருக்கடி வருகின்ற பொழுதெல்லாம் எங்கள் அணிதான் அவரை காப்பாற்றியது. மணலாறு சண்டையாக இருக்கலாம், மட்டக்களப்பு போராளிகள்தான் அவரை காப்பாற்றினார்கள். அதேபோன்று தலைவரின் மெய்ப்பாதுகாவலர்களை கூட நாங்கள் தான் தெரிவு செய்து அனுப்புவோம், அந்த அளவிற்கு காப்பாற்றினோம். அதன் பிறகு போராட்ட கட்டமைப்பு, அதை பொறுத்தவரை 25க்கும் அதிகமான போராட்ட கட்டமைப்புகள் இருந்தாலும் அதில் ஒரு கட்டமைப்பில் கூட கிழக்கு மாகாண போராளிகள் வரவே இல்லை. கடற்புலியாக இருக்கலாம், புலனாய்வு துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், அந்த துறைகளில் கிழக்கு மாகாண போராளிகளை காண முடியாது. அது அவர்கள் திட்டமிட்டு செய்தார்களா அல்லது மனமிடம் கொடுக்காமல் தானாக
கலந்ததா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் தலைவரிடம் நான் பல தடவைகள் கூறியிருக்கின்றேன். இந்த சமநிலையை பேணாவிட்டால் பிற்காலத்தில் பிரச்சினை வர வாய்ப்பிருக்கின்றது என கூறினேன் என தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் அந்த மனுக்கள் மற்றும் வழக்கு தீர்ப்புகளின் பிரதிகளை குறித்த மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திற்கு வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட சில வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நீதி கோரி பல கட்சிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தன. அந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீள ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையிலேயே வேட்புமனுக்கள் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் மனுக்கள் மற்றும் வழக்கு தீர்ப்புகளின் பிரதிகளை குறித்த மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதுள்ள அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக உயிரிழப்பு கூட ஏற்படும் அபாயம் இருப்பதாக உடலியல் நிபுணர் வைத்தியர் நந்தன திக்மதுகொட தெரிவித்துள்ளார். எனவே நீண்டகால நோய்கள் உள்ளவர்கள் அதிகரித்துள்ள வெப்பம் தொடர்பில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். சாதாரண மக்களும் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மழை பெய்தாலும் எமக்கு கடுமையான வெப்பம் உள்ளதை உணர முடிகிறது. அதற்கு முக்கிய காரணம் சுற்றுச்சூழலில் நீராவி மிக அதிகமாக இருப்பதால் மேகங்களை சுற்றியுள்ள நீராவி உயராமல் தடுக்கப்படுகின்றன. எனவே எமக்கு அதிகமாக வியர்க்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. எனவே நீங்கள் வெளியே சென்றால் கடுமையான சூரிய ஒளியால் பாதிக்கப்படலாம். இது பல உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தும். வெளியில் வேலை செய்பவர்கள் முக்கியமாக அதிக வெப்பநிலை காரணமாக அசௌகரியத்தை அனுபவிக்கலாம். தலை சுற்றல், உடல் வலிகள் மற்றும் அதிகப்படியான வியர்வை ஏற்படலாம். இந்த நிலைமை தொடர்ந்தால் மரணம் கூட ஏற்படலாம். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நீண்டகால நோயாளிகள் அதிகமாக பாதிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வெளியே செல்ல வேண்டியிருந்தால் வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு குடை அல்லது சிறப்பு ஆடைகளை பயன்படுத்த வேண்டும். நம் உடல்கள் வியர்க்க அனுமதிக்க வேண்டும். இந்த வியர்வை உடலை விட்டு வெளியேறும் போது உடல் வெப்பநிலை குறைகிறது. நீங்கள் அதிக திரவ ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டும், குடிக்க வேண்டும். குறிப்பாக கஞ்சி, சூப், தேநீர் மற்றும் ஜீவானி போன்ற தாதுக்கள் நிறைந்த ஆதாரங்களை உட்கொள்வது மிக அவசியம். இதேவேளை வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, கிழக்கு உவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் உயர் வெப்பநிலை அதிகமாக இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே அதிக வெப்பம் நிலவும் இந்த கால பகுதியில் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் அதிகளவில் தண்ணீரை பருகுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது.